பிளைட்டில் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே பறிபோன பெண்ணின் உயிர். நடுவானில் 4 மணி நேரம் பெண் சடலத்துடன் பயணம் செய்த விமான பயணிகளை அலறவிட்ட அதிர்ச்சி சம்பவம். பாத்ரூம் சென்றுவிட்டு வந்த பெண்மணிக்கு நடுவானில் நடந்தது என்ன? ஆஸ்திரேலியா நாட்டுல வசிச்சுட்டு வர தம்பதி தான் மிச்சல் ரிங் மற்றும் ஜெனிஃபர் காலின்ஸ். இவங்க விடுமுறையை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு வெனிஸ் நகரத்திற்கு பிளைட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்குது. அதாவது அவங்களோட பயண நேரம் மொத்தம் 15 மணி நேரம். இவங்க பிளைட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பிளைட்ல பயணம் செய்த ஒரு பெண் பயணி பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழந்து போயிருக்காங்க. மறுபடியும் அவங்க வரும்பொழுது திடீர்னு அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. உடனே அங்க இருந்த ஊழியர்கள் அவங்கள தூக்கி உடனடியா அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. ஆனாலுமே எதிர்பாராத விதமா அந்த பெண்மணி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. உடனே அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பிளைட்ல பயணம் செய்த ஆஸ்திரேலிய நாட்டு தம்பதி பக்கத்துல ஒரு போர்வைய போத்தி அந்த இறந்து போன பெண்மணிய படுக்க வச்சிருக்காங்க. இதனால இந்த தம்பதி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. நடுவானத்துல 4 மணி நேரம் அந்த பெண் சடலத்தோட இந்த தம்பதி பயணம் செஞ்சிருக்கிற ஒரு திக் நிமிடங்களை பத்தி அந்த தம்பதி ஒரு இன்டர்வியூவும் கொடுத்திருக்காங்க. அந்த பெண்மணி இறந்து போனதும் எதிர்பாராத விதம் தான். அந்த பிளைட்ல வேலை பார்த்த ஊழியர்களுக்கும் வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த பேட்டியில சொல்லிருக்காங்க. பறந்து கொண்டிருந்த பிளைட்ல திடீர்னு உயிரிழந்த பெண் பயணியோட உடலோட ஒரு தம்பதி 4 மணி நேரம் பயணம் செஞ்சிருக்கிற இந்த ஒரு சம்பவம் இப்போ அனைவரையுமே அலற வச்சிருக்குது.